இந்தியாக்காரன் இப்படி புத்திய காட்டுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. எஸ் கைஸ், உலகத்துல 2வது பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர். தட்ஸ் ஓகே, உங்களோட சாய்ஸ் வேற ஒருத்தரா இருக்கலாம். ஆனா 2வது ஃபுட்பால் பிளேயர், அதோட உங்களுக்கு விலகி இருக்கும் நான் யாரோட ஃபேன். தட்ஸ் யுவர் வாய்ஸ், தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ லியோனல் மெஸ்ஸி இந்தியாவுக்கு வராரு. அர்ஜென்டினாவோட ஸ்டார் பிளேயர், உலகத்துல ஒரு பிரபலமான பிளேயர், ஃபுட்பால்ல கோட்னு சில பேர் கருதினாலும் உண்மையில அவரை கோட்டாக ஒரு ஆடாக கொண்டு வந்து இந்தியால பலியாடாக்கின சம்பவத்தை பத்தி தான் நான் இந்த வீடியோல பேச போறேன். என்னடா கோட் இந்தியன் டூர் அப்படின்ற பேர்ல இந்தியாவுக்கு லியோனல் மெஸ்ஸியை கூட்டிட்டு வராங்க. என்னத்துக்குண்டா லியோனல் மெஸ்ஸியோட ஒரு உறவ சிலையோட ஓபன் பண்ணதுக்காக சொல்லி கூட்டி வராது. ஆனா ஓபன் பண்ணது ஒன்றும் லியோனல் மெஸ்ஸிய மாதிரி இல்ல, ஒரு வேற ஒரு சிலையை தான் ஓபன் பண்ணாங்க. வீடியோ உங்களுக்கு பார்த்த விளங்கும். ஸோ லியோனல் மெஸ்ஸி இந்தியாவுக்கு வராரு. வந்துட்டு என்ன சொல்றாங்க, ஃபேன்ஸுக்கு எல்லாம் சொல்றாங்க உங்களுக்கு போட்டோ பிடிக்கலாம், லியோனல் மெஸ்ஸியை மீட் பண்ணலாம், நிறைய பப்ளிக் அப்பியரன்ஸ் இப்படி எல்லாம் சொல்லி நிறைய பேரை கூட்டு வராங்க. ஆனா லியோனல் மெஸ்ஸி வாரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல ஹைதராபாத் கிரவுண்ட்ல மிகப்பெரிய கிரௌட் பேக் ஆகுது. ரசிகர்களுக்கு இடையில முருகல் ஏற்பட்டு எல்லாரும் கிரவுண்ட் உடைச்சிட்டு உள்ள வர மாதிரி சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல் ஆனது பிறகு லியோனல் மெஸ்ஸி ஹைதராபாத்ல வந்து பொதுமக்களை சந்திக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், ஒரு 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 புதிய ஒரு ஆள், ஒரு இன்டர்நேஷனல் பிரபலமான ஒருத்தர், இல்லாட்டி உங்களோட ஊருக்கு ஜஸ்ட் ஈவன் எங்கட ஊருக்கு ரணில் விக்ரமசிங்க வாரத்துக்கு கூட நாங்க அவருக்கு கொடை பிடிக்கிறதுக்கு கூட நல்லா கொடை பிடிக்கிற ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணோம். ஆனா இந்த இந்தியாக்காரன் லியோனல் மெஸ்ஸி உலகத்துல மிக பிரபலமான ஒரு ஃபுட்பால் பிளேயர் இந்தியாவுக்கு வாருண்டா அவரோட ஃபுட்பால் பிளேயர் அந்த கிரவுண்ட்ல பிளே பண்றதுக்கு இந்தியாவில பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர். அதுல என்ன இந்தியாவில ஒரு அட்லீஸ்ட் ஃபுட்பால் பேசிக் நாலேஜுக்கு ஒருத்தருக்கு வந்து நாங்க உள்ளாட விடணும். ஆனா என்ன செஞ்சாங்க, இந்த ரெவந்த் ரெட்டி அப்படின்னு ஒருத்தரை கூப்பிடுவாரு. அவ யாருண்டா இந்தியாவுடைய தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதல்வர். என்ன முதல்வர் வந்து ஃபுட்பால் பிளேயர் வந்திருக்கிறான்னு பாக்குறீங்களா? எஸ், இதுதான் இந்தியா மணிடாஸ். சோ ரேவந்த் ரெட்டி லியோனல் மெஸ்ஸியோட கிரவுண்டுக்கு வராரு. ஸ்டார்ட்ல அவரை பார்த்து அவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸ், அவரோட ஜெர்சி எல்லாம் பார்த்துட்டு இவர் இந்தியாவில் புதிய பிளேயர் ஃப்ளோர யார் இவர், சுனில் செட்டியை கூட காணல, இவர் இருக்கிறாருன்னு எல்லாரும் யோசிக்கிற நேரம் லியோனல் மெஸ்ஸியோட இந்த மனுஷன் ஃபுட்பால்ல போல் பாஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பாஸ் போட்டாரு, லியோனல் மெஸ்ஸி காலு கொடுக்குறாரு, இவரு அடிக்கிறாரு, வேற எங்கே போகுது. முதல்ல கோமாளித்தனமா விளையாடுற ஸ்கூல்ல பிடி பாடங்களை கூட விளையாடுறவன் இதை விட நல்லா விளையாடுறாங்க. இந்தியாக்காரன் லியோனல் மெஸ்ஸியை வச்சு செஞ்சிட்டாங்க. ரெவந்த் ரெட்டி அப்படின்றவங்க வந்து இந்தியா கூட்டி வந்து சொன்னது ஃபேன்ஸுக்கு அவங்கள லியோனல் மெஸ்ஸியை மீட் பண்ணினா. ஆனா கடைசியில நடந்தது பிரபலமான திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நடிகர், அவர்களோட ஃபேமிலி, அவங்களோட புள்ளையில் தான் வந்து லியோனல் மெஸ்ஸியை மீட் பண்ணாங்க, போட்டோ எடுத்தாங்க. மக்கள் வந்து அப்படியே ஏமாற்றப்பட்டாங்க. அதுல கேவலமான ஒரு செயல் செஞ்சாங்க இந்தியா கங்காண்டா. லியோனல் மெஸ்ஸி இந்தியா வாரத்துக்காக வேண்டி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதுல உலகத்துல 3வது டாப் கோல் ஸ்கோரர் தான் இந்திய நாட்டுடைய ஃபுட்பால் பிளேயர் சுனில் செட்ரி. உங்களுக்கு தெரியும், ஷார்ட் மேன், பட் ஃபேன்டாஸ்டிக் பிளேயர், சவுத் ஏசியால ஒரு நல்ல ஒரு பிளேயர். ஆனா அவருக்கு கூட லியோனல் மெஸ்ஸியோட ஜேசியை போட்டு ஒரு கோமாளி மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஃபுட்பால் பிளேயரை பொறுத்தவரை ஒரு பிரஸ்டேஜ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும். ஆனா லியோனல் மெஸ்ஸியோட ஜேசியை வந்து இந்த மனுஷனுக்கு போட வச்சது உண்மையில கேவலமான விஷயம். அவருக்கு அவரோட சுனில் செட்டியோட ஜேசியை போட்டு வந்திருக்கலாம், இந்திய ஜேசியில வந்திருக்கலாம், அவரை மீட் பண்ண வச்சிருக்கலாம், ஒரு ஜேசி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கலாம். ஆனா சுனில் செட்டிக்கும் மெஸ்ஸியோட ஜேசியை போட்டா தான் உள்ளுக்கு அலோவ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை செஞ்சு போட்டோ எடுக்கிறாங்க. ஸ்டேஜ்ல ஃபங்க்ஷன் நடக்குது. உலகத்துல இந்தியாவில ஸ்டார் பிளேயர், உலகத்துல 3வது டாப் ஸ்கோரர் ஒரு மூளை எடுத்து கையை கட்டி நிக்கிறாரு. ஆனா இந்தியன் ஃபுட்பால் ஃபேன்ஸ் இதை மறக்கல. இந்தியாவோட இந்த ஆர்கனைஸ் பண்ற பொலிட்டீஷியன்ஸ், திரையுலகத்தில் இருக்கிற நடிகர்கள் இப்படி அநாகரிகமா நடந்தாலும் கூட நல்ல ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, லியோனல் மெஸ்ஸி இருந்தாலும் கூட அந்த இடத்துல அந்த மனுஷனை கௌரவிக்கப்படுறதுக்காக வேண்டி சுனில் செட்டியோட பேரை சொல்லி சாண்ட் பண்ணாங்க, கத்தினாங்க, கரகோஷம் பண்ணாங்க. சோ லியோனல் மெஸ்ஸின்ற ஒரு பிளேயரை கூட இந்தியாக்காரன் சல்லிக்கு மணிக்கு கடைசியில் அம்பட்டு போனாரு. என்னமோ சிலைய திறந்து வைக்கணும் இந்தியா கூட்டு வந்துட்டு கடைசியில கோட் வர பலியாடு டூரா மாத்தி வச்சுட்டாங்க இந்த இந்தியாக்காரர்.